வருங்கால அரசு பணி அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வரக்கூடிய குரூப் 4ல் 170 மதிப்பெண்களுக்கு மேலே, அதாவது 170 கொஷின்ஸுக்கு மேலே எப்படி நம்மளால் அடிக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னுடைய குரூப் 4ல் எனக்கு மிகவும் உதவியாக இருந்த அந்த ஒரு ட்ரிக்ஸை தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். முதல்ல சிலபஸை ஸ்ப்ளிட்டப் பண்ணி சிலபஸில் ஒவ்வொரு சிலபஸுக்கும் ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் எவ்வளவு கொஷின்ஸ் எடுத்தால் நம்மளால் ரொம்ப ஈஸியாகவே 170 கொஷின்ஸ்க்கு மேலே எடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அனலைசிஸ் தான் நான் இப்போ உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ என்னுடைய குரூப் 4ல் நான் 176 கொஷின்ஸ் அடித்து முதல் நாள் கவுன்சிலிங் போகிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருந்த அந்த ஒரு ட்ரிக்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்பவே எளிமையாக என்ன பண்ணலாம், குரூப் 4 கிராக் பண்ணி உள்ளே போகிறதுக்கு ரொம்பவே உதவியாகவும் இருக்கும் இந்த மெத்தடு. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், தமிழில் உங்களுக்கு 100 கொஷின்ஸ் கேட்குறாங்க, மேக்ஸில் உங்களுக்கு 25 கொஷின்ஸ் கேட்குறாங்க, யூனிட் 8 and 9ல் 20 கொஷின் கேட்குறாங்க, பாலிட்டியில் உங்களுக்கு 15, ஹிஸ்ட்ரி ஏஎன்எம்மில் 10 கொஷின், ஜியாகிரஃபி அண்ட் சயின்ஸில் வந்து என்னது 5 கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்களேன், தமிழில் உங்களுக்கு 100 கொஷின்ஸ் கேட்குறாங்க. இந்த 100 கொஷின்ஸில் உங்களுக்கு எப்படி ஸ்ப்ளிட்டப் பண்ணி கேட்குறாங்க அப்படின்னா, இது வரைக்கும் உங்களுக்கு ப்ரீவியஸாக நடந்த அந்த கொஷின்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நியூ புக்கை பேஸ் பண்ணி, அதாவது 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய புது புக்கு, இந்த புது புக்கை பேஸ் பண்ணி மட்டுமே உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 85 கொஷின்ஸ் உள்ளே வருதுங்க. புது புக்கை பேஸ் பண்ணி மட்டுமே உங்களுக்கு என்ன பண்ணுது, 85 கொஷின்ஸ் உள்ளே வருது. ஓகேங்களா? அது எப்படி சார் வருது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். புக் பேக் மொழித்திறன் பயிற்சி இலக்கணத்தை பேஸ் பண்ணி வரக்கூடியது, அதுக்கப்புறமா உள்ளே இருக்கக்கூடிய பாடல் வரிகளை கொடுத்து அதில் இருக்கக்கூடிய பொருளை கேட்குறது. ஓகேங்களா? அதுவும் இப்போலாம் உங்களுக்கு இந்த ஜெராக்ஸு ஒளிநகல் இயந்திரம்லாம் ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடம்லாம் எனக்கு சிலபஸ்லேயே கிடையாது. ஆனால் அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, திடீர்னு உங்களுக்கு பொறுத்துக்களை வச்சு விட்றாங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ண வேண்டியது ரொம்பவே அவசியம்னா, புது புக்கை பொறுத்த வரைக்கும் 6th to 10th நீ அட்டை டு அட்டை படிக்க வேண்டியது ரொம்பவே அவசியங்க. சார் உரைநடை படிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முக்கியமான உரைநடைகள் நீங்கள் படிச்சு தான் ஆகணும். உதாரணத்துக்கு தேவரை பற்றின பாடமாக இருக்கட்டும், இல்லை சொற்பூங்கா, வரி வடிவ வளர்ச்சி, இந்த மாதிரி என்னது நிறைய பாடங்கள் இருக்குது, தமிழ் சம்மந்தமான பாடங்கள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் மட்டும் இல்லாமல் யூனிட் 8க்கும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் பாடல் வரியை படிக்கணுமா சார்னு கேட்குறீங்க. நீங்கள் எப்பயும் போல் 6th to 10th இருக்கக்கூடிய புது புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாடல் வரியை படிக்க வேண்டியது ரொம்பவே அவசியங்க. இது ரொம்ப மஸ்ட்டுங்க. அது நீங்கள் படித்தா மட்டும்தான் உங்களை என்ன பண்ண முடியும், புது புக்கில் கேட்கக்கூடிய அந்த 85 கொஷினுக்குமே என்ன பண்ண முடியும், சரியாக உங்களால் விடையளிக்க முடியும். புக் பேக்கை மட்டும் பார்த்துட்டு போதுமா சார்னு கேட்குறீங்க. புக் பேக்குங்கிறது ரொம்ப முக்கியங்க. புக் பேக் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய சிலபஸை உடச்சி கொடுத்துருக்கிறது படி பார்த்தீங்க அப்படின்னா, புத்தகத்தின் பின்னாக்களாக இருக்கட்டும், இல்லை மொழித்திறன் பயிற்சியாக இருக்கட்டும், இலக்கணமாக இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்காக பிற பகுதிகளுக்கு கவனம் செலுத்தாமல் போகிறதுங்கிறது ரொம்பவே தப்பு. இல்லை, பிற பகுதி நீங்கள் படித்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், உங்களால் புது புக்கில் கேட்கக்கூடிய 85 கொஷின்ஸ்க்குமே உங்களால் அடிக்க முடியும். ஸோ அதனால் புது புத்தகத்தில் இதை படிச்சே ஆகணும். ஸோ 85 கொஷின்ஸ் இல்லை உங்களால் எடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டு புக்குங்க. ஓல்டு புக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புத்தகத்தோட பின்பகுதி வினாக்கள் சிலபஸை மட்டும் படிங்க போதுமானதுங்க. ஏன்னா உங்களுக்கு அதிகபட்சம் என்ன பண்ணுவாங்க, ஓல்டு புக்கில் இருந்து மிஞ்சி போனால் ஒரு 5லேருந்து 7 கொஷின் கேட்பாங்க. இல்லை, 11th 12th ஒரு 3லேருந்து 4 கொஷின் கேட்பாங்க. அட்வான்ஸ் தமிழ்லேருந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு 3லேருந்து 4 கொஷின் கேட்பாங்க. அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்துக்குங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா என்ன பண்ண முடியும், பேலன்ஸ் இருக்கக்கூடிய 15 கேள்விகளை உங்களால் என்ன பண்ண முடியும், ஒரு 10 கேள்வி அடிக்க முடிஞ்சால் போதும். பேலன்ஸ் கேட்கக்கூடிய 15 கேள்வியில் 10 கேள்வி உங்களால் அடிக்க முடிஞ்சால் போதும். 100க்கு 95 எடுக்க பாருங்கள். எப்படியாவது புது புத்தகத்துலேருந்து கேட்கக்கூடிய கேள்விகளில் 95க்கு என்னது 95 அடிக்க பாருங்கள். 100க்கு 95 அடிக்க பாருங்கள். அதில் புது புத்தகத்தில் 85 என்ன பண்ணிடுவாங்க, கேட்டுருவாங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய 15 கேள்விகளில் ஒரு 10 கொஷின் அடிக்க பாருங்கள். 100க்கு 95 எடுத்துருங்க தமிழில் எப்படியாவது. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஸ்ப்ளிட்டப் இது வந்து இவ்வளோ தான். நெக்ஸ்ட்டு பாருங்களேன், மேக்ஸில் எவ்வளோ சார் எடுக்கிறது. மேக்ஸில் உங்களுக்கு 25 கேட்குறாங்க. அதில் 15 ஆப்டிடியூடு, 10 ரீசனிங் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ எப்படி சார் போடுறது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து மேக்ஸு வந்து நான் எப்படி 25க்கு 24 எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ நான் உங்களுக்கு தனியாகவே என்ன பண்ணியிருக்கேன், நான் உங்களுக்கு மேக் பண்ணி போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க மேலே இருக்க ஐகார்டை கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க, அந்த வீடியோவை பார்த்துருங்க. மேக்ஸில் 25க்கு 24 எடுக்கிறதுக்கான ஒரு அருமையான வழி என்ன பண்ணியிருக்கேன், அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதை பார்க்காதவங்க இப்போ என்ன பண்ணிடுங்க, அந்த வீடியோவை பார்த்துருங்க. பார்த்துட்டிங்க அப்படின்னால என்ன பண்ண முடியும், உங்களுக்கு 25க்கு குறைஞ்சபட்சம் 23 எடுக்க ட்ரை பண்ணுங்கள். அட்லீஸ்ட் 23 கண்டிப்பாக எடுக்கணுங்க. கண்டிப்பாக எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு வேலை. ஓகேங்களா? ஆப்டிடியூடு உங்களுக்கு 15க்கு 15 கொஷின் ஈஸியாக எடுத்துடலாம். ரீசனிங்கை வேலை என்ன பண்ணலாம், நீங்கள் 2 கொஷின் தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரீசனிங் அப்படிங்கிறது ரொம்ப கவனமாகவும் உங்களுடைய மூளையை விழிப்புணர்வை வச்சு போடக்கூடியது. ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. 25க்கு 25 எடுத்தால் சூப்பர் தான். ஆனால் கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், ஏதோ ஒரு தப்பு பண்ணுவோம். ஸோ 25க்கு என்ன பண்ணுங்கள், அட்லீஸ்ட்டு 23 எடுக்க பாருங்கள். இதுக்கு என்ன சார் வழி அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்கேன், நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ அதை போய் பாருங்கள். பார்த்துட்டு வந்து என்ன பண்ணுங்கள், இதை பாருங்கள், உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், யூனிட் 9ங்க. யூனிட் 9ல் உங்களுக்கு 20 கொஷின் கேட்குறாங்க. யூனிட் 9ன்றது வந்து இப்போ என்னவாக இருக்குதுன்னா யூனிட் 5 அப்படின்னு சொல்லியிருக்குது. இல்லை, எக்கனாமியும் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனையும்
கலந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க சிலபஸில் கொடுத்துருக்காங்க. சிலபஸ் தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அப்படியே பெருசு அப்படி இப்படி இருக்க மாதிரி தெரியும். ஒன்றும் கிடையாது யூனிட் 9ல் உங்களுக்கு ஓகேங்களா. ரொம்ப எளிமையான ஒரு சிலபஸ் தான் அது. தமிழ்நாடு ஜியாகிரஃபி கலந்து உள்ளே கொடுத்துருக்குறாங்க. அதுபோக தமிழ்நாடு வந்து இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் என்னென்ன இதில் உதாரணத்துக்கு சுகாதார குறியீட்டில் எப்படி இருக்குது, வாழ்நாள் குறியீட்டில் எப்படி இருக்குது, உணவு பாதுகாப்பில் எப்படி இருக்குது, பொருளாதாரத்தில் தமிழ்நாடு எப்படி இருக்குது இல்லையா, இதிலலாம் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்றதை என்ன பண்ணியிருக்கிறாங்க கொடுத்துருக்காங்க. இந்தியன் எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெருசாக கேட்க மாட்டாங்க. 11th எக்கனாமி 12th எக்கனாமியில் என்னது நீங்கள் அதிகமாக கவனம் செலுத்தினாலே போதுமானது. நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் 11th எக்கனாமி 12th எக்கனாமிக்குன்னு தனியாக லைவ் கிளாஸ் போட்டிருக்கிறோம் ஓகேங்களா. நீங்கள் அதை போய் பாருங்கள், ரொம்ப எளிமையாகவே எடுத்துடலாம் இல்லை. இந்திய பொருளாதார இயல்பு 11th எக்கனாமியில் உங்களுக்கு கடைசி இருக்கக்கூடிய அந்த 7ஆம் பாடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும். 7, 8, 9, 10, 11 அது மாதிரி 5 பாடம் இருக்கும். அதே மாதிரி 12th உங்களுக்கு சிலபஸ் வைஸ் பணவியல் பொருளியல்லாம் என்ன, நிதி பொருளியல் அப்படின்னா என்ன, 5 ஆண்டு திட்டங்கள்லேருந்து கேள்வி கேட்காத கொஸ்டினே கிடையாது. 5 ஆண்டு திட்டத்திலேருந்து குறைஞ்சபட்சம் என்ன பண்ணிடுறாங்க 2 கேள்விகளாவது கேட்டுடுறாங்க. 5 ஆண்டு திட்டத்தில் 2 கேள்வியாவது கேட்டுடுறாங்கங்க. எந்த மாதிரி மகள் நோபிஸ் மாதிரியா இல்லை காட்கில் திட்டமா, சுழற்சி திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, ஓராண்டு திட்டம் எப்போ, 5வது ஆண்டு திட்டத்துக்கு இன்னொரு பேர் என்ன, இந்த மாதிரி என்ன பண்ணிடுறாங்க ஏதோ ஒரு கேள்வி கேட்டுறாங்க. இந்த மாதிரி என்ன பண்ணிடுறாங்க அடிக்கடி ரிப்பீட்டாக கேட்கக்கூடிய கேள்விகள் நிறைய இருக்குது. ஸோ அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படித்தால் என்ன பண்ணிடலாம் யூனிட் 9ல் 20க்கு 17 கேள்விகள் ரொம்ப எளிமையாக எடுத்துடலாங்க. தமிழ்நாடு நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் அதில் உங்களுக்கு என்ன கவர் ஆகும், தமிழ்நாடு அரசியல் வளர்ச்சி என்னது, தமிழ்நாடு சமூக சிந்தனைகள், இந்த மாதிரி என்னது சில பாடங்கள் கவர் ஆகுது. ஸோ யூனிட் 9க்கு நம்ம வேர் டு ஸ்டடி கொடுத்துருக்குறோம் ஆல்ரெடி. யூனிட் 9க்கு யூனிட் 5 அதாவது யூனிட் 5க்கு என்ன பண்ணியிருக்கிறோம் ஆல்ரெடி வேர் டு ஸ்டடி கொடுத்துருக்குறோம். அதை என்ன பார்க்காதவங்க என்ன பண்ணிடுங்க அதை போய் பார்த்துருங்க. என்னென்ன புத்தகத்தில் பாலிட்டியில் எங்கே இருக்குது, 11th பாலிட்டியில் கவர் ஆகும் உங்களுக்கு. அதே மாதிரி 10th சோசியல் சயின்ஸில் உங்களுக்கு கவர் ஆகும். எந்தெந்த லெசன் எங்கெங்கே கவர் ஆகுதுன்றதை வேர் டு ஸ்டடி உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். அதை பார்க்கலாம் போய் பார்த்துருங்க. பார்த்துட்டு என்ன பண்ணுங்கள் ஸ்கூல் புக்கை முதல்ல நல்லா படிங்க. ஸ்கூல் புக்கை நல்லா படிச்சுட்டு கரண்ட் அஃபேர்ஸ் என்னது கொஞ்சம் ரிலேட்டடாக படிச்சிட்டோம் அப்படின்னாலே 20க்கு 17 கொஸ்டின் ரொம்ப எளிமையாக எடுக்கலாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பாருங்கள், ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருப்பாங்க. எல்லா கொஸ்டினுமே கேட்ட ஏரியாக்குள்ளே தான் கேட்டிருப்பாங்க மேக்ஸிமம். 20க்கு 17 கொஸ்டின் எடுக்கணுங்க. அடுத்து பாருங்கள் யூனிட் 8. யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. 20க்கு 17 கேள்வி எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யூனிட் இது. ஏன்னா யூனிட் 8 அப்படிங்கிறது நீங்கள் ஸ்கூல் புக்கை நல்லா படிச்சிருந்தீங்க, தமிழ் புக்கை நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னாலே ஈஸியாக எடுக்கலாம். சங்க காலம் முதல் இக்காலம் வரை இலக்கியம்னு ஒரு டாபிக் இருக்கும். அதில் ஃபுல்லாக உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க 8 தொகை நூல்கள், 10 பாட்டு நூல்கள், மிஞ்சி போனால் அந்த அகநானூறு, நட்டெண்ணெய், குறுந்தொகை இதை வச்சு தான் திருப்பி அதில் இந்த பாடல் வரி இதில் இடம்பெறும்னு கேட்பாங்க ஓகேங்களா. அப்படி இல்லாட்டி 10th சோசியல் புக்கில் உங்களுக்கு என்ன இருக்கும் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் இருக்கும் ஓகேங்களா. அப்புறம் ஆங்கில கிளர்ச்சி இருக்கும். இந்த மாதிரி என்ன பண்ணுவோம் 2, 3 பாடம் இருக்குது 10th சோசியல் புக்கு இல்லை. அதில் ஒரு 4 பாடம் இருக்குது. இதுலேருந்தே உங்களுக்கு 4 கொஸ்டின் கேட்டுருவாங்க இல்லை. இந்த மாதிரி செலக்டிவாக டாபிக் ப்ரிப்பேர் பண்ணி படிச்சோம்னா ஈஸியாக படிச்சலாம். இதுக்கும் நம்ம வேர் டு ஸ்டடி ஆல்ரெடி கொடுத்துருக்கோங்க. யூனிட் 8க்கும் நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம் வேர் டு ஸ்டடி கொடுத்துருக்கோம். அதை பார்க்காதவங்க பார்த்துருங்க. ஸோ இதுக்கும் என்ன பண்ணிடலாம் நம்ம 20க்கு 17 கேள்வி ரொம்ப எளிமையாகவே எடுத்துடலாம். சிலபஸ் எடுத்து பாருங்கள். சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமை தான் இல்லை. சிலபஸ் எடுத்து பார்த்தா ரொம்ப எளிமை தான். சங்க காலம் முதல் இக்கால வரை இலக்கியம் ஓகேங்களா, அதை ஈஸியாக படிச்சிடலாம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் கலை கட்டிடக்கலைன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் என்னென்ன டாபிக் எத்திக்ஸில் சிலது கவர் ஆகும், எத்திக்ஸில் சில பாடங்கள் கவர் ஆகும். அதே மாதிரி தமிழ்நாட்டில் கட்டிடக்கலை கட்டிடக்கலை வச்சு 7வது ஒரு பாடம் இருக்கும். அப்புறம் தொல்லியல் சான்றுகள் அப்படின்னு ஒரு பாடம் 9வது ஒரு பாடம் இருக்கும். இதெல்லாம் படிச்சோம்னா என்ன பண்ணிடலாம் யூனிட் 8ல் 20க்கு 17 கேள்வி அப்படிங்கிறத ரொம்ப எளிமையாகவே நம்மளால் எடுக்க முடியுங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள் பாலிட்டி. மிஸ் பண்ணவே கூட ஒரு டாபிக்ங்க பாலிட்டியில் 15 கொஸ்டின். 15 கொஸ்டினில் உங்களுக்கு அந்த 10th பாலிட்டியில் 3 பாடம் இருக்கும் பாருங்கள். மத்திய அரசு, மாநில அரசு ஒன்றையும் சொல்லி 3 பாடம் இருக்கும். இந்திய அரசில் இப்போ அறிமுகம் சொல்லி இந்த 3 பாடத்தை படிச்சிங்கனாலே உங்களுக்கு 5 கொஸ்டின் அதுலேருந்தே வந்துடுதுங்க. நீங்கள் எடுத்து பாருங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டினை. அந்த 3 பாடத்தை நீங்கள் தரவாக படிச்சிருந்தீங்க, நல்லா படிச்சிருந்தீங்கனாலே 5 கேள்வி அதுலேருந்து அடிக்கலாம். இது போக நீங்கள் பகுதி அட்டவணை மட்டும் என்ன பண்ணணும், எத்தனை பகுதிகள் எத்தனை அட்டவணை இருக்குது அப்படின்றத வெளியே படிச்சுக்கணும் இல்லை. எத்தனை பகுதி எத்தனை அட்டவணை இருக்குன்றதை என்ன பண்ணிக்கணும் வெளியே படிச்சுக்கணும். சட்ட திருத்தங்கள் கொஞ்சம் படிச்சுக்கணும். அரசியலமைப்பு சட்ட திருத்தங்கள் உங்களுக்கு 12th பாலிட்டியில் இருக்கும் இல்லை. 1வது சட்ட திருத்தத்துலேருந்து 106வது சட்ட திருத்தம் வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. என்னென்ன சட்ட திருத்தம் எத்தனை சொல்லி இதை படிச்சிருந்தீங்களா என்ன பண்ணலாம் நீங்கள் பாலிட்டியில் கண்டிப்பாக 7லேருந்து 8 கேள்வி உங்களால் அடிக்க முடியும். இது நான் சொன்ன இந்த டாப்பிக்கை படித்தோம்னாலே ஓகேங்களா. இது போக உங்களுக்கு சிறப்பு பெயர்கள் இருக்குங்க. அதாவது இந்திய அரசியலமைப்பின் முகவுரை வந்து எவ்வாறு அழைக்கப்பட்டது, அதாவது எர்னஸ்ட் பர்க் சொல்லியிருப்பார் முகவுரையை இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல் என்று அழைத்தவர் அப்படின்னு சொல்லி எர்னஸ்ட் பர்க்க சொல்லியிருப்பார். அதே மாதிரி நவீன மனு என்று அழைக்கப்பட்டவர் அம்பேத்கர். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் சிறப்பு பேர் இருக்கும். இந்த மாதிரி கொஸ்டின் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க ஒரு 1லேருந்து 2 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் செலக்டிவாக படிச்சிட்டோம்னாலே பாலிட்டியில் 15க்கு நீங்கள் 15மே அடிக்கலாங்க தாராளமாக. ஆனால் நீங்கள் என்ன பண்ணால் போதும் பாலிட்டியில் 15க்கு 13 கொஸ்டின் அடித்தா போதும். 15க்கு வெறும் 13 கேள்வி உங்களால் அடித்தா போதுமானது ஓகேங்களா. அடுத்த டாபிக் பாருங்கள் ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10 கொஸ்டின் கேட்குறாங்க இல்லை. ஹிஸ்ட்ரி ஐஎன்எம்மில் இதில் உங்களுக்கு 4லேருந்து 5 கொஸ்டின் மிஞ்சி போனால் ஒரு 6 கொஸ்டின் வரைக்கும் என்ன பண்ணுது உங்களுக்கு ஐஎன்எம்லேயே வந்துடுது. ஐஎன்எம்னா என்னங்க, ஐஎன்எம் ஒன்றுமே கிடையாது 10th ஹிஸ்ட்ரி தான். 10th அந்த 6 பாடம் இருக்கும் இல்லையா. அந்த 6 பாடத்தை நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்கனாலே அதுலேருந்தே உங்களுக்கு 3லேருந்து 4 கொஸ்டின் வந்துடும். இது போக 12th இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி, 12th ஹிஸ்ட்ரியில் தேசிய இந்திய காலகட்டம், அப்புறம் கிளர்ச்சிகள், இதை நீங்கள் எக்ஸ்ட்ரா படிச்சுக்கிறது உங்களுடைய சேஃப்டிக்கு நல்லது. அதை படிச்சிங்கனாலே நல்லா பண்ண முடியும். 5லேருந்து 6 கொஸ்டின் அடிக்க முடியும் ஓகேங்களா. ஆனால் உங்களுக்கு 7 கொஸ்டின் அடித்தா போதும் ஹிஸ்ட்ரி ஐஎன்எம்மில். எத்தனை கொஸ்டின் அடித்தா போதும்
10க்கு 7 அடித்தால் போதுமானது. உங்களுக்கு ஐஎன்எம் படிச்சிங்கனாலே 5லேருந்து 6 கொஸ்டின் கவர் ஆகிடும். மிச்சம் இருக்கக்கூடியது ஹிஸ்ட்ரி மட்டும்தான். ஹிஸ்ட்ரியில் உங்களுக்கு என்னங்க டாபிக் இருக்குது? ஹிஸ்ட்ரியில் உங்களுக்கு இருக்கக்கூடியது குப்தர், மராட்டியர், அப்புறம் டெல்லி சுல்தான்ஸு இவங்களாம் இருக்கிறாங்க. விஜயநகர பேரன்ஸ் பாவன் இவங்களாம் இருப்பாங்க. இவங்களாம் நீங்கள் அதிகமாகலாம் படிக்க வேணாம். 11th புக்கில் போய் மல்லு கட்டிட்டு கிடக்காதீங்க. 11th புக்கில் இருந்தாலும் என்ன பண்ண மாட்டாங்க, அதிகமாக அப்போலாம் கேட்கவே மாட்டாங்க. நீங்கள் 6th 7th இருக்கக்கூடிய குப்தர்களையும் டெல்லி சுல்தான்ஸு மோலாயர்களையும் முதல்ல நல்லா படிங்க. அது எந்த மன்னனுக்கு அப்புறம் எந்த மன்னர் வராங்க, யாரோடைய ஆட்சியில் எந்த புலவர் இருந்தாங்க, என்ன நூல்கள் எழுதுனாங்கன்றதை பாருங்கள். 11th நீங்கள் ஜஸ்ட்டு பாக்ஸ் கொஸ்டின் ஏதாவது சிறப்பு பேர்கள் இருக்குதா, எந்த போர் எப்போ நடந்துச்சு, என்ன உடன்படிக்கை, இதை மட்டும் பார்த்து லைட்டாக பார்த்துட்டு போங்க போதும். பார்த்தீங்கனாலே உங்களால் என்ன பண்ண முடியும், 10க்கு 7 கேள்வி உங்களுக்கு அடிக்க முடியுங்க. 7 கேள்வி அடிக்க முடியும். அடுத்து பாருங்கள் ஜாகிரஃபி. ஜாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5 கொஸ்டினுங்க. அந்த 5 கொஸ்டினுக்கு என்னங்க பண்ணலாம், 10th ஜாகிரஃபிங்க. இந்தியா ஜாகிரஃபி இருக்கும் ஓகேங்களா. ஒரு 3 பாடம் இருக்கும். 3 பாடத்தை நல்லா படிங்க. 3 பாடத்தை நல்லா படிச்சிங்கனாலே எங்களால் என்ன பண்ண முடியும், கண்டிப்பாக ஒரு கொஸ்டினாவது கண்டிப்பாக கேட்பாங்க. 1லேருந்து 2 கொஸ்டின் கேட்பாங்க கண்டிப்பாக. 10th ஜாகிரஃபி நல்லா படிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. 10th ஜாகிரஃபி நல்லா படிங்க. அது போக தமிழ்நாடு ஜாகிரஃபி என்ன பண்ணியிருக்கீங்க நீங்கள், தமிழ்நாடு அட்மின்லேயே படிச்சிட்டிங்க. யூனிட் 5ல் நீங்கள் படித்த ஜாகிரஃபி கண்டென்ட்டு உங்களுக்கு என்ன பண்ணும், இந்த ஜாகிரஃபியில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். படிச்சிங்கனால 5க்கு என்ன பண்ணலாம் நீங்கள், கண்டிப்பாக 2 கேள்வி உங்களுக்கு அடிக்க முடியும். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி நிறைய டாபிக் இருக்குது. எல்லாத்தையும் நீங்கள் படிக்காதீங்க. உடல்நலம், உணவு ஊட்டச்சத்து பாடம், அப்புறம் அமிலம் காரம் பாடம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்னது நோய்கள், என்னென்ன நோய்கள் பரவக்கூடிய என்னென்ன விஷயங்கள் இருக்குது ஓகேங்களா. அதுக்கப்புறம் உங்களுக்கு பயிர்களுக்கு பாதுகாக்கிறதுக்கு இந்த வினையூக்கிகள், அப்புறம் என்னென்ன மருந்து யூஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி மட்டும் பார்த்துக்குங்க. சிம்பிளாக பார்த்துட்டு போங்க போதும். என்னது பார்த்துட்டு போயிட்டு நீங்கள் லைட்டாக சுற்றி விட்டாலே உங்களுக்கு என்ன பண்ணிடும், அட்லீஸ்ட் 2 கொஸ்டின் நின்றுங்க. பாருங்கள், இவ்வளோ தாங்க ஸ்டாட்டிக்ஸ், இவ்வளோ தாங்க பிளானு. இந்த பிளானை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்கள், சயின்ஸில் 2 கொஸ்டின், ஜாகிரஃபியில் 2, ஹிஸ்ட்ரியில் 7, பாலிட்டியில் 13, இதில் ஒரு 17, இதில் ஒரு 23, தமிழில் 95. எல்லாத்துக்கும் எவ்வளோ மார்க் எடுத்தால் போகும் சொல்லிட்டு இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாலே என்ன பண்ணிட முடியும், உங்களால் 176 கேள்வி உங்களால் என்ன பண்ண முடியும், அடிக்க முடியுங்க. இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணல. 2 2 4 11 என்னது 24, அது போக என்னது 34, எவ்வளோ வருது 34, என்னது மொத்தம் 176 கொஸ்டின் வருதுங்க. மொத்தம் 176 கேள்விகள் வருது. நீங்கள் இதை சரியாக பண்ணிங்கனாலே நமக்கு 176லாம் வேணாங்க. 170 வந்தாலே நம்மளால் என்ன பண்ண முடியும், ஜெயிக்க முடியும் ஈஸியாக. 170 வந்தாலே, உதாரணத்துக்கு இப்போது தமிழில் 95 சொல்லியிருக்கேன், உங்களால் 93 தான் எடுக்க முடிஞ்சு, அதில் ஒரு 2 போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா. அதே மாதிரி மேக்ஸில் 23 சொல்லியிருக்கேன், 21 தான் உங்களால் முடிஞ்சு, அதில் ஒரு 2 போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி யூனிட் 8, யூனிட் 9ல் 1 அதில் 1 குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்படி குறைஞ்சால் கூட உங்களால் என்ன பண்ண முடியும், 170 கேள்விகள் அசால்ட்டாக அடிக்க முடியும் இல்லை. 170 கேள்விகள் உங்களால் அசால்ட்டாக அடிக்க முடியும். ஏன்னா என்னுடைய குரூப் 4ல் நான் 176 கொஸ்டின் அடிச்சேங்க. 2018 குரூப் 4ல் அது. அப்போலாம் ரொம்ப டஃப்பான கொஸ்டின் அது. நீங்கள் வேணால் எடுத்து பாருங்களேன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பாருங்கள் தயவுசெய்து. அப்போ தமிழே உங்களுக்கு கூட்டில் தான் வச்சுருந்தாங்க. 100 கொஸ்டின் கூட்டில் தான் இருந்துச்சு. ஸோ அப்போயே இவ்வளோ முடியுதுன்னா இப்போ உங்களுக்கு சிலபஸை சிம்பிளிஃபை பண்ணியிருக்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ண முடியும், ஸ்கூல் புத்தகத்தை படித்து 170 கேள்விகளை உங்களால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக எடுத்து வெற்றி அடைய முடியும் ஓகேங்களா. இதுதாங்க சக்ஸஸ் ஃபார்முலா. கரெக்டாக என்ன பண்ணிக்கங்க, இவ்வளோ கொஸ்டின் எடுக்கணுங்கிறத ஒரு பேப்பரில் எழுதி என்ன பண்ணிக்கங்க, ஒட்டி வச்சுக்கோங்க. டெய்லி பாருங்கள், நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க ஓகேங்களா. ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. பிகினராக இருந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.